மிருக காட்சி சாலையில் கிரிக்கெட். உருவாக்கம் புக் பாக்ஸ். ஆர்வி மிருக காட்சி சாலையில் நடக்கும்போது அவனுக்கு வித்தியாசமான சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் மேலே பார்த்தபோது சில குரங்குகள் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தன. தனது ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அருகில் சென்று, உண்மையிலேயே நீங்கள் கிரிக்கெட் கேட்கிறீர்களா என்றான். ஆமாம், கண்டிப்பாக மனித குரங்கே. எல்லா விலங்குகளுக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் என்று உனக்கு தெரியாதா என்றன குரங்குகள். உற்சாகத்துடன் ஆர்வி தனது பந்தை காற்றில் உயர வீசினான். ஒரு யானை அதனை கேட்ச் பிடித்தது. நாங்கள் பெரிய ஸ்கோர் எடுத்து அதிக விக்கெட்டுகளை வீழ்த்துவோம், ஸ்ரீலங்காவே வெற்றி பெறும் என்று ஆர்ப்பரித்தன யானைகள். ராயல் வங்காள புலி ஒன்று வேலியை தாண்டி பாய்ந்து யானையிடமிருந்து பந்தை பறித்தது. தனது பாதத்தால் பந்தை வானத்தில் உயர வீசியது. நடக்காது, எங்களது பேட்டிங் வலிமையால் எல்லோரையும் வீழ்த்துவோம், இந்தியாவே வெற்றி பெறும் என்று உருமியது. சிங்கங்கள் விரைவாக பிரமிடு வடிவம் அமைத்து பந்தை பிடித்தன. யாரும் எங்கள் கூட்டு முயற்சிக்கு இணையில்லை, இங்கிலாந்தே வெற்றி பெறும் கர்ஜித்தன சிங்கங்கள். அப்போது ஒரு கிவி பறவை கூட்டம் சிங்கங்களின் பாதங்களுக்கு அடியில் குழி தோண்டி அதனுள்ளே புகுந்து அவர்கள் அமைத்த பிரமிடை சரிய வைத்தன. எங்களது மூளைத்திறனை குறைவாக எண்ண வேண்டாம், நியூசிலாந்தே வெற்றி பெறும் என்று கிவிக்கள் கிரீச்சிட்டன. பின்னர் மலை ஆடுகள் உள்ளே வந்து, யார் எங்களின் பவுலர்களின் ஸ்பின் வேகத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம், நாங்கள் எல்லா விக்கெட்டுகளையும் வீழ்த்தி கோப்பையை வாங்குவோம், பாகிஸ்தானே வெல்லும் ஆடுகள் குரல் கொடுத்தன. இல்லை, கோப்பை எங்களுடையது, விரைவாக ரன்களை குவித்து கோப்பையை தட்டிச் செல்வோம், தென்னாப்பிரிக்காவே வெல்லும் என்று மான்கள் உற்சாகத்துடன் கூறின. இந்த கூச்சலினால் கங்காருக்கள் விழித்து எழுந்தன. நாங்கள் சுலபமாக தாண்டி குதித்து கோப்பையினை அடைவோம், நண்பர்களே, ஆஸ்திரேலியாவே வெல்லும் என்று உவகையுடன் கங்காருக்கள் ஒலி எழுப்பின. எல்லா விலங்குகளும் ஆர்விக்கு அருகில் வந்து, ஆக நீ எந்த அணிக்கு ஆதரவளிக்கிறாய், யார் வெல்வார்கள் என்று நினைக்கிறாய் ஆர்வி என்று கேட்டன. ஆனால் ஆர்வி யோசிக்கும் முன், எழுந்துரு ஆர்வி, எழுந்துரு, உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஆர்வி கொட்டாவியுடன் விழித்து பார்க்கையில் அவனது பெற்றோர்கள் புன்னகையுடன் அந்த மாய வார்த்தைகளை கூறினர். ஆர்வி, நமக்கு உலக கிரிக்கெட் கோப்பை இறுதிப் போட்டியினை காண டிக்கெட் உள்ளது. எனவே எந்த அணி வெல்லும் என்று சொல் பார்க்கலாம்.